அண்ணாமலையுடைய வாழ்க்கையவே காலி பண்ணவர், எதிர்காலத்தையே தொலைச்சவர் எடப்பாடி. எடப்பாடி எப்படி சீஃப் மினிஸ்டராக இருக்குது அண்ணாமலை ஒர்க் பண்ணுவார். டிடிவி தினகரனை ஒட்டுமொத்தமாக காலி பண்ணி இப்படி தனி கட்சி ஆரம்பிக்க வச்சு நடுத்தரில் விட்டவர் எடப்பாடி. என்ன தான் பேசினாலும் எடப்பாடி எப்படி வர்றதுக்கு அவர் ஒத்துழைப்பார். எப்படினாலும் டிடிவி தினகரன் ஆட்கள் உள்ளே வந்தால் அதுக்கு கடைசி வரைக்கும் எடப்பாடிக்கு சிக்கல் தான். எடப்பாடி எப்படி டிடிவி தினகரன் ஆட்கள் ஜெயிக்க விடுவார்? இப்போ நண்டு கூட்டணிங்க அது எப்படிங்க அது வந்து ஒன்றுக்கு ஒன்று மேலே இழுக்குன்னு செய்யும். இப்போ என்னென்னா ஒரு இம்ப்ரெஷன் 160 சீட்டு எடப்பாடி ஸ்ட்ராங்காக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிட்டா ஏடிஎம்கே விட்டு கொடுக்கல அப்படின்னு ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணால் ஏடிஎம்கே தொண்டர்களாவது ஏடிஎம்கேயோட இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் அங்கே போய் காலில் விழுந்து கிடக்காரு எடப்பாடி. அமித்ஷாட்ட போய் ஐயா எங்களை விடுங்க, நாங்கள் எப்போயுமே உங்களுக்கு சிறந்த அடிமைகளாக இருப்போம், எங்களை விட்டிங்கன்னா தான் நாங்கள் வந்து ஓட்டே வாங்க முடியலன்னா அது கூட வராது அப்படின்னு சொல்லி அதை தக்க வைக்கிறதுக்காக அமித்ஷாவிட்ட போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்கார் எடப்பாடி. எனவே வந்து இது கூட மக்களுக்கு தெரியாமையாக இருக்குது, இல்லை யாருக்கு தெரியாமல் இருக்குது.